இவிஎம்ங்கிறது ஒரு போங்கு மிஷின், அது ஒரு ஏமாற்று கருவி. அதை வச்சு ஊரை ஏமாற்றலாம். அப்போ மிஷின்ங்கிறது அது ஒரு உபபொருள் மட்டும்தான். இந்த மிஷினை கட்டுப்படுத்துகிற முழு ஆற்றலும் பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு இருக்குது. இந்த சனாதனம் உயர்வானது நல்லதுன்னு கருதுனாங்களோ அவர்களுக்கு அடிமடியிலேயே அவர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. மோடி அவர்களுக்கும் இங்க உணர்ச்சி வந்ததுங்கிறது, பணிந்ததுங்கிறது போராட்டத்துக்கு பணியவில்லை, அங்க இருக்கிற வர்க்க நிலைக்கு பணிகிறார்கள். சாம்பிள் கொடுக்கும்போது நல்ல பழத்தை கொடுத்துட்டு மூட்டை கட்டும் போது உள்ள அழுக பழத்தை கட்டிடுற மாதிரி உங்களுக்கு வெற்றியை ஒரு கண்ணுக்கு ஒரு சாம்பிளா காட்டுறது. அதுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருவாங்க. உன் வேலை இது கிடையாதுப்பா. சிட்டிசன்ஷிப்பை கேட்கறது நீ யாரு? கொலிஞ்சின்னு நீங்க வச்சிருக்கீங்களா? நீதிபதிகள்லாம் சேர்ந்து உங்களை தேர்ந்தெடுக்கிறீங்களா? இது எப்படி நாங்க நம்பலாமான்னு கேட்கிறேன். நீதியை கேள்வி கேட்பது கண்டம் ஆஃப் த கோர்ட் நீங்க நினைக்கிறீங்க. அவன் நீதிபதியை கேள்வி கேட்கிறான். குளறுபடி நடந்தது குளத்தூரில் மட்டுமல்ல, அந்த குளத்தூரில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இவிஎம்மும் தப்பு தான். இதை மாற்றியமைக்க போறது எப்பதான்? நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தொடர்ந்து அவங்க எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆனாங்க, ஒரு ஆளும் மத்திய அரசை எப்படி பணிய வச்சாங்கலாம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக அவங்க வந்து தன்னுடைய அந்த ஸ்ட்ரக்சரை வந்து வலுப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட பல விஷயங்களை செய்கிறாங்க. உறுப்பினர் சேர்க்கையை தீவிரமாக பண்ணுறாங்க. அதே போல் இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது கடுமையான விமர்சனங்களை அதனுடைய தலைவர் வச்சிருக்கிறாரு. முன்பெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஆட்சியாளர்கள் வந்து குடிமக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ வந்து ஆட்சியாளருக்கு தான் குடிமக்களை வந்து யாரெல்லாம் ஓட்டு போடணும்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. அடுத்த இஷ்யூ கையில் எடுத்துட்டாங்க போல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அந்த நம்பகத்தன்மையை பற்றி. ஸோ எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த அதாவது என்னன்னா, மோடி ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சனாதன ஆட்சி. அது பார்ப்பனர்கள், உயர்தட்டு வகுப்பினர், அவர்களுடைய கடந்த கால அந்த புனிதத்தை போற்றுகிற அந்த மேன்மைக்கு தங்களை இட்டு செல்லுகிற ஒரு வழியாக இந்த ஆட்சி அவர்கள் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு பல தடைகள் இருக்குது. இந்த எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய தடை. அந்த எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸுக்குள்ளே வந்துட்டு அதை காலி பண்ணிட்டு தான் அதன் வழியாக தங்களுடைய இந்துத்துவ சர்வாதிகாரத்தை அவர்கள் நிறுவுவதற்காக முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கான பாதையில் இருக்கிறாங்க. அந்த பாதையில் இருக்கும்போதே அவர்களுக்கு ஒரு எதிர்வினை நடக்கிறது, சமிக்கை நடக்கிறது. அது என்னன்னா, எந்த உயர்தட்டு பார்ப்பன முன்னேறிய சாதியினர் இந்த சனாதனம் உயர்வானது நல்லதுன்னு கருதுனாங்களோ அவர்களுக்கு அடிமடியிலேயே அவர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. அவங்க வீட்டு பிள்ளையை சாகுறாங்க, அவங்களுடைய கனவுகள் சிதைஞ்சு போகுது. அவங்களை வந்து அந்த அவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த நீட் தேர்வுங்கிறத அவங்களால பாஸ் பண்ண முடியல. அப்போ இந்த நெருக்கடியில் உருவானது தான் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா தளத்தினுடைய இந்த போராட்டம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ஏற்கனவே பதிவு வச்சது மாதிரி இது சாதாரண எளிய ஓபிசி மக்கள், அடித்தட்டு மக்கள், தலித்து மக்கள், இன்ன பிற சிறுபான்மை மக்களினுடைய எழுச்சியிலிருந்து இந்த மோடி அரசு வீழ்த்தப்படவில்லை. யார் இவர்களை ஆதரித்தார்களோ அதிலேயே ஒரு செக்மெண்ட் வேறொரு மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் லிபரலா இருப்பாங்க, கொஞ்சம் நியோவா இருப்பாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, காரு வீடு வசதி எல்லாம் இருக்கும். பழைய காலத்துக்கு போகணுங்கிற அந்த எண்ணம்லாம் இருக்காது. இருக்கிற வாழ்க்கையை ஒரு டாக்டர், ஒரு பல் டாக்டர் அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு ஒயிட் காலர் ஜாப்ல ஒரு உயரிய பதவி, ஒரு காரு வீடுன்னு ஒரு, அதாவது தன்னுடைய இருக்கிற நிலைமையை தக்க வைத்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. முடிஞ்சா லண்டன் அல்லது அமெரிக்கா, ஸ்காட்லாண்டு இந்த மாதிரியான இடங்கள்ல போய் செட்டில் ஆகணும். இந்த மாதிரியான கனவுகளோடு இருக்கிறவங்க தான் வந்து இந்த கனவுகள் சிதைந்து போச்சு. கனவுங்க சாதாரணமாக சேர்ந்துல பிள்ளைய பறி கொடுத்துக்கலாம், கொத்து கொத்தா செத்து போயிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து கொந்தளித்து தான் நான் வந்து இந்த போராட்டத்துக்கு வரான். மற்ற நபர்களும் சேர்ந்து அதுக்குள்ள இணைஞ்சுக்கிடுறாங்க. ஸோ இந்த போராட்டம் வெற்றி பெறுகிறது. அவர்கள் வைத்த அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. இதனால மோடி அரசு சாதாரணமாக ஏதோ ஏழை எளிய மக்களின் கண்ணீரை கண்டு மயங்கி, நான் ஏற்கனவே இந்த இடத்துல பதிவு செஞ்சேன், விவசாயிகள் போராடினாங்க, பஞ்சாப் விவசாயிகள், டெல்லி சார்ந்த விவசாயிகள். மோடி அரசு படிஞ்சிச்சா? 2 வருஷம் தொடர்ந்து போராடினாங்க. 500க்கும் மேற்பட்ட 600 பேர் கிட்ட செத்து போனாங்க. எவ்வளவு போராட்டம், எத்தனை அடி! ஒருத்தரெல்லாம் காரை கொண்டு வந்து ஏற்றி
அடிச்சாங்கல்ல. மத்திய அமைச்சரோட மகன் ஒருத்தன் அவ்வளவு தென்னாவட்ட அப்படி நீங்க இங்க செய்ய முடிஞ்சுதா? இந்த பெல்லட் குண்டுகள் பாஞ்சதுக்கு அத்தனை கேள்வி கேட்கிறான். அதையும் நாங்க தூரத்துல இருந்து வச்சு அடிச்சோம், கிட்ட வச்சு அடிக்கலன்னு நீங்க தான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு இடிச்சதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்களா? கொடுக்கறது இல்ல. அப்போ யாருக்கு விளக்கம் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு தெரியும். இப்போ நீங்க ஒரு இப்போ நடிகையை குறித்து நயினார் நாகேந்திரனும் பேசினாரு, இவரும் உதயநிதியும் பேசுறாரு. உதயநிதிக்கு எதிர்வினையாற்றுவாங்க, நயினார் நாகேந்திரனுக்கு ஆற்ற மாட்டாங்க. அப்ப யாருக்கு ஆற்றலாம்னு அவர்களுக்கு தெளிவா தெரியுது இல்லையா? அதே மாதிரி ஒரு செலக்டிவா தான் அவங்களுக்கு உணர்ச்சி வரும். இப்ப இங்க மோடி அவர்களுக்கும் இங்க உணர்ச்சி வந்ததுங்கிறது, பணிந்ததுங்கிறது போராட்டத்துக்கு பணியவில்லை, அங்க இருக்கிற வர்க்க நிலைக்கு பணிகிறார்கள். இது ஒரு உள் முரண்பாடு. அதனாலதான் மோகன் பகவத் சொல்றாரு, யாரு? RSS தலைவர். நமக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது, நாம எங்க இந்துத்துவ சாம்ராஜ்யத்தை நோக்கி நாம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதுல அந்த காலத்து இளைஞர்கள், கடந்த காலங்களில் எல்லாம் இளைஞர்கள் நாம சொன்னா கேட்டுக்கிடுவாங்க, அடிபணிந்து நடப்பது ஒரு உன்னத தர்மம்னு நினைச்சாங்க, பெரியோர்களின் வார்த்தைகளை கேட்டு அடிபணிவது ஒரு சிறப்பானதுன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, கேள்வி கேட்டு நம்ம எதிர்த்து நிற்கிறார்கள். அப்போ பதில் சொல்ல வேண்டியது நம்மளது கடமை அப்படின்னு அவர் அதை நயமா சொல்றாரு. இது இப்ப வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னாடி பிரெஞ்சு புரட்சி வந்த போதே தி ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சான். இது நியோயுதம், அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. தி ஏஜ் ஆஃப் ரீசன்ங்கிற வார்த்தையை தான் இன்னைக்கு மோகன் பகவத் சொல்றாரு. அதைத்தான் உருவகப்படுத்தி இருக்கிறது இந்த கரப்பாம்பூச்சி ஜனதாதளத்தினுடைய இந்த போராட்டம். இப்ப இது இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கரப்பாம்பூச்சி ஜனதாதளம் இப்ப உருப்பெற்று விட்டது. ஏதாவது ஒரு ஒரு நெருக்கடி வரும்போது அதுல இருந்து ஒன்று உருவாகும், ஒரு கட்சியோ ஏதோ ஒரு இயக்கமோ வரும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கெஜ்ரிவால் வந்தாரு. உங்களுக்கு தெரியும், 2011 அண்ணா ஹசாரேவினுடைய போராட்டத்தில், ஊழல் ஒழிப்பு போராட்டத்திலிருந்து தான் முகில் தெழுந்து வந்தவர் தான் கெஜ்ரிவால். சார், இப்போ அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது இப்போ கேள்விகள் தொடுக்கப்பட்டு விட்டன. ஆல்ரெடி எதிர்கட்சிகளும் சரி, பல தன்னார்வலரும் சரி, எலெக்ஷன் கமிஷன் மீதான விமர்சனங்கள், பல விமர்சனங்கள் வச்சுட்டாங்க. முறையான தேர்தல் நடக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு ராகுல் காந்தி உட்பட பலரும் அது முன் வச்சுட்டாங்க ஆதாரங்களை. இப்போ ஒழுங்கான முறையில் எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை இவங்க எப்படி வைக்க போறாங்க? இவிஎம் தான் நம்ம அடிப்படையா நம்ம ஒரு கேள்விக்கு உட்படுத்துறோம், அதை எப்படி எடுக்க போறாங்க? அதாவது இவிஎம்ங்கிறது ஒரு போங்கு மிஷின், அது ஒரு ஏமாற்று கருவி. அதை வச்சு ஊரை ஏமாற்றலாங்கிறது நான் ஏற்கனவே இதே தளத்தில் பல முறை சொல்லியாச்சு, மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் செய்த முதல் செயலே 2-3 நபர்கள் எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கிறதுல, கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிறதுல 3 பேர், அதுல ஒருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதிங்கிறத காலி பண்ணிட்டு எதிர்கட்சி அதாவது ஆளுங்கட்சியை தேர்ந்த இன்னொரு அமைச்சர்னு மாத்திய அடுத்த நிமிடமே அதோட நம்பகத்தன்மை முடிந்து விட்டது. அப்போ மிஷின்ங்கிறது அது ஒரு உபபொருள் மட்டும்தான். இந்த மிஷினை கட்டுப்படுத்துகிற முழு ஆற்றலும் பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு இருக்குது. இப்ப அதைத்தான் அவங்க கரப்பாம்பூச்சி ஜனதாதளம் கேள்வி கேட்குது. கரப்பாம்பூச்சி ஜனதாதளம் மட்டும் கேள்வி கேட்கல, அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்கிறார், சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இடைத்தேர்தல்கள் அல்லது இந்த என்ன சொல்ற உள்ளாட்சி தேர்தல்கள், இதுல பெறுகிற வெற்றிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த மிஷினை, நீங்கள் இந்த மெக்கானிசத்தை, இந்த மிஷினரியை நம்பக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாரு, மத்திய பிரதேசத்துல பிஜேபி ஆளுங்கட்சியே இருக்கு, ஆனால் காங்கிரஸ் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கு. அதே போல நிதின் நபீன் தேசிய தலைவருடைய தொகுதி பீகார்ல, அந்த தொகுதி காலியாக அறிவிக்கப்படுது. இவர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெறாரு 20,000 வாக்கு வித்தியாசத்துல. அப்ப இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சரியா இருக்குன்னு நீங்க எடை போட்டுறாதீங்க, இதுலதான் உங்களுக்கு ஆப்பே வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் அதாவது எடுத்துரைக்கிறார். சாம்பிள் கொடுக்கும்போது நல்ல பழத்தை கொடுத்துட்டு மூட்டை கட்டும் போது உள்ள அழுக பழத்தை கட்டிடுற மாதிரி உங்களுக்கு வெற்றியை ஒரு கண்ணுக்கு ஒரு சாம்பிளா காட்டுறது. அதுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருவாங்க. சரிங்களா? உள்ள என்ன நடக்குமோ அதை அவர்கள் செஞ்சு விடாங்க. அப்ப அவங்களுக்கு இலக்கு இந்த இடைத்தேர்தல் அல்ல. இதுல பல முறை ஏமாந்தாச்சு. நீங்க உங்களுக்கே தெரியும், இந்த மகாராஷ்டிரா தேர்தல் என்ன நடந்துச்சுன்னு. முந்தைய தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுறாங்க, சட்டமன்ற தேர்தலில் பெரிய தோல்வி அடைகிறது. இப்படி ஆகாது. எக்காலத்திலும் இப்படி மக்கள் மனநிலை டமால்னு விழாது. 3 மாசத்துல விழாது. அப்ப இது நடந்தது என்பது ஒரு ஏமாற்று வேலை. அப்ப அவர்களுக்கு எது தேவையோ, எந்த இடம் தேவையோ, அது ஒருவேளை அந்த இடத்தை அவர்கள் கவனிக்காமல் விட்டிருந்தால் கூட அதை கூடுதல் கவனிப்பாங்க.
இப்போ நீங்க வந்து மகாராஷ்டிரா தேர்தலை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சீங்கன்னா அதுல அவர்கள் கவனம் செலுத்தாம இருந்திருக்கலாம், நம்ம ஜெயிச்சிருவோம் நம்பியிருக்கலாம். ஆனா அங்க தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு கவனம் செலுத்தியிருப்பாங்க. சிறப்பு கவனம்ங்கிறது மிஷினோட சேர்த்த கவனம் தான். சரிங்களா? அப்ப தன்னுடைய புஜபல பராக்கிரமம்ங்கிறது வெறுமனே தன் உடல் வலி சிந்தனை வலி மட்டுமல்ல, தன்னுடைய ஆயுத வலியும் கூட. அப்ப அவங்களுக்கு கையில் இருக்கிற இந்த பெட்டி தான், இந்த மர்ம பெட்டி தான் ஜனநாயகத்தின் படுகுழி. மக்களுக்கு வாக்கு கிடையாது அது. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, கரப்பாம்பூச்சி ஜனதா தளம் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு பிரதிநிதி யாருன்னு தேர்ந்தெடுக்கிறது பழைய தேர்தல். இப்ப நீங்க யாரு, நீங்க மக்கள் தானா, உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கு உரிமை இருக்குதா அப்படிங்கிறத மேல இருந்துகிட்டு இவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ரிவர்ஸ் ப்ராசஸா இருக்குது அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். இப்ப என்ன நடந்திருக்குது, ஒவ்வொரு முறையும் கலந்த தேர்தலில் நீங்க 2005 தேர்தலில் இல்லை 2001 தேர்தலில் நீங்க ஓட்டு போடுறீங்களா, அல்லது உங்க குடும்பத்தை சேர்ந்த அப்பா அம்மா ஓட்டு போட்டிருக்காங்களா, அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த மறு திருத்தம் இன்டென்சிவ் ரிவிஷன் இருந்ததுல, ஸ்பெஷல் இன்டென்சிவ், அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர்ல உங்க பேர் வரும். அதோட பொருள் என்ன, நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணிக்கோங்க, என்னையும் நீங்க தேர்ந்தெடுக்கணும், முதல்ல நீ யாரு சொல்லு அப்படின்னு அரசு கேக்குது. என்னைய தேர்ந்தெடுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்கிற கேள்வி, இதைத்தான் கரப்பாம்பூச்சி ஜனதாதளம் கோடிட்டு காட்டியிருக்கு. அதனால இந்த தேர்தல் முறை என்பது 2 விதத்தில் சீரழிக்கப்படுகிறது. ஒன்று மிஷின், அதை வைத்திருக்கக்கூடிய மிஷினரி. இன்னொன்று அவர்கள் சேர்ந்துகிட்டு, நீ யாரு, நீ இந்த நாட்டின் குடிமகனா, இந்த நாட்டில் இங்கதான் இருக்கிறியா, 15 சான்றிதழ்களை கொடு, அதுல எதுலையா ஒண்ணுல மிஸ் ஆனா கூட நீ வந்து இந்த நாட்டின் குடிமகன் கிடையாது, நீ தேச துரோகி. முன்னாடி சொல்லுவாங்க சங்கிகள்லாம், நீங்க ஏதாவது சொல்றீங்கன்னா நீ தேச துரோகின்பா. அதையே தான் மாத்தி சொல்லுது. இது லீகலா சொல்றாங்க. யூ ஆர் நாட் ஃபிட், நீங்க என்ன, யூஆர் ஆன்டி இந்தியன் சொல்ல, யூ ஆர் நான் இந்தியன் சொல்றான். முன்னாடிலாம் என்ன சொல்லுவான், ஆன்டி இந்தியன்பா, இப்போ நான் இந்தியன்ங்கிறான். நீதிமன்றம் கண்டிக்குது. இது ஒரு உள் முரண்பாடு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஏன் கண்டிக்குதுன்னா, உன் வேலை இது கிடையாதுப்பா, சிட்டிசன்ஷிப்பை கேட்கறது நீ யாரு அப்படின்னு கேட்குது. இப்ப இந்த உள் முரண்பாடுகளுக்குள் அவர்கள் சிக்கி தவிக்கிறாங்க. இந்த இடத்தில் தான் கரப்பாம்பூச்சி ஜனதாதளம் வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு மேல்தட்டு கேள்விதான். நீங்க துஷார் மேத்தா இருக்காரு இல்லையா, அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொலிசிட்டர் ஜெனரல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா, அது என்னையா நீங்க 2 பேரு உங்க தரப்புல இருக்கீங்க, ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க, ஒரு எதிர்கட்சி, மொத்தமா 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு நீங்க தேர்ந்தெடுத்தா அந்த தேர்தல் ஆணையர் சரியா இருப்பாரா அப்படின்னு கேள்வி உச்ச நீதிமன்றம் கேட்குது. அதுக்கு அவர் என்ன கேள்வி கேட்டா தெரியுமா, அப்போ கொலிஞ்சியம்னு நீங்க வச்சிருக்கீங்களா, நீதிபதிகள்லாம் சேர்ந்து உங்களை தேர்ந்தெடுக்கிறீங்களா, இது எப்படி நாங்க நம்பலாமான்னு கேட்கிறேன். நீதியை கேள்வி கேட்பது கண்டம் தாழ்ந்த கோர்ட்டு நீங்க நினைக்கிறீங்க, அவன் நீதிபதியே கேள்வி கேட்கிறான். எப்படி வந்து நியமிக்கிறீங்க, நீங்க எப்படி வர்றீங்க அந்த இடத்துக்கு, நீ யோக்கியமா, நீ என்ன கேள்வி கேட்கிற, நீ யோக்கியமா. அப்போ இந்த உள் முரண்பாடை புரிஞ்சுக்கணும். உடனே அவர் என்ன பண்றாரு, சரி 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 எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. யாரு மறுபடியும் இவங்கள செக் பண்ணுவாங்க, இவங்க செக் பண்ணிட்டா கூட செக் பண்ணிட்டா எல்லாம் கரெக்டா இருக்குமா. இப்போ கரப்பாம்பூச்சி ஜனதாதளம் கஷ்டப்பட்டு ஒரு தடவை துரத்தி சென்ற இடத்துல இருந்து, அதுக்கு பிறகு யாரும் வந்தா மறுபடியும் அதே மாதிரி அவர்களுக்கு இணையான அதை விட வீரியமான ஒரு சங்கி தான் வந்திருக்காப்புல. அதனால அவர்களின் இலக்கை செயல்படுத்துவதற்கு அதுக்கப்புறம் ஒரு குழு வேற அமைச்சிருக்காங்க. அந்த குழு இன்னும் மோசமானது. அதுல யாரெல்லாம் இருக்கிற, இந்த ஐஐடியினுடைய தலைவர் அந்த காமகோட்டி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் நந்தன் நீல்கேணி அவர் இருக்கிறாரு. இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டினுடைய கல்வியை வந்து தரப்படுத்துவாங்கன்னு சொன்னா, இந்த போராட்டமே எவ்வளவு பெரிய ஒரு படுகொலிக்குள்ள நம்மளை இழுத்துட்டு போயிருக்கு பாருங்க. அதாவது நம்ம போராடி மக்கள் உயிரை இழந்து உடைமைகளை இழந்ததுக்கு பிறகும் கூட இந்த மோடி அரசு சனாதன வழியில் தான் அதை பின்பற்றுகிறது. அந்த திசையில தான் அவர்கள் போறாங்க. அதனால இவர்கள் தீர்வு கொடுப்பாங்கன்னு இல்லை. ஆனால் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதாதளம் செய்கிற அந்த வேலைங்கிறது அந்த உள் முரண்பாட்டை பெருக்கி அவர்களுக்கு எதிராகவே திருப்புவதன் மூலமாக அடுத்த கட்ட வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது கண்டிப்பாக இந்த சனாதனத்தின் வீழ்ச்சியாக இருக்கும், சனாதனத்தின் பாதி வீழ்ச்சியாக ஏற்படுத்துங்க. இறுதியான ஒரே கேள்வி, இப்போ இவங்க இப்போ அடுத்தபடியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக இப்போ எடுக்கிறாங்க, அடுத்த போராட்டம் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அது எந்த வடிவில் போகுது, இவிஎம் அவங்க வந்து கொஸ்டின் பண்றாங்களா, வாக்காளர்கள் இதுவரைக்கும் நடந்த பல மால் பிராக்டிஸ் அவங்க எடுத்துரைக்க போறாங்களா, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.
இப்ப தமிழ்நாட்டில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த தோல்வி தொடர்ந்து ஒரு ஆட்சேபனைக்கு உட்பட்ட ஒரு விவகாரமா பார்க்கப்படுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்தபடியா அணுக போறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இதுல திமுகவுக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கட்சியாகத்தான் உங்களுடைய பார்வையில வந்து நீங்க இதை பார்க்குறீங்க. ஸோ இப்போ டிஎம்கே மூவிங் ஃபார்வர்ட் என்ன இதுல செய்ய வேண்டியது இருக்கு? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நீதி கிடைக்குமா? இதுக்கு நான் ஒரே ஒரு வரியில ஒரு பாட்டை எழுதியிருக்கிறேன். குளறுபடி நடந்தது குளத்தூரில் மட்டுமல்ல, அந்த குளத்தூரில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஈவிஎம்மும் தப்பு தான். இதை மாற்றியமைக்க போறது எப்பதான் அப்படின்னு நம்ம வாக்குச்சீட்டுக்கு போறது எப்பதான்னு கேள்வி எடுத்து அந்த இது, அதாவது ஒட்டுமொத்த ஈவிஎம்மே குற்றமானது. அது நடக்கிறது எல்லாமே குளறுபடியானது. அது மோசடியான ஒரு பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள உங்களை ஏமாற்ற முடியும். பெட்டிக்குள்ள போன பாய் வெளியில வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களை கிம்மிக்ஸ் பண்ணுவதற்கு ஏற்ற மாதிரி அதில் ஓட்டைகள் உண்டு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் வாக்குச்சீட்டில் அப்படி கிடையாது. வாக்குச்சீட்டை நீங்க ஒரு பூத்தை கைப்பற்றணும் அல்லது நீங்க பெட்டியை மாற்றணும். எல்லா பெட்டிகள்லையும் மாற்றணும்னா ஏற்கனவே நீங்க ப்ரீ பிரிண்டடாக கையில் வச்சிருக்கணும். அதையெல்லாம் தயாரித்து வச்சு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மால் ப்ராக்டிஸ் பெருசாகிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. இன்விசிபிளாக உங்களை ஏமாற்றுவது, கிம்மிக்ஸ் பண்ணுவது எளிது. அந்த வேலையை யார் அதன் கையில் வைத்திருக்கிறார்களோ அதை செய்வது மிக மிக எளிது. அதற்காகத்தான் மோடி அரசு முழுவதுமாக எலெக்ஷன் கமிஷனோட கட்டுப்பாட்டை கையில் வைத்திருக்கிறது. அப்போ இதுல இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் இப்போ வந்து கரப்பாம்பூச்சி சிறந்தாலும் ஒரு பக்கம் இறங்குது, இன்னொரு பக்கம் அகிலேஷ் யாதவ் அதை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு, தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. அவர் சொன்னது ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஒவ்வொரு சங்கியும் என்ன பண்ணுவான்னா, போன தடவை நீ ஜெயிச்ச உனக்கு இனிச்சுது, இடைத்தேர்தலில் ஜெயிக்கும் போது காங்கிரஸுக்கு இனிச்சுது, 3 மாநில தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கும் போது 2 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கும் போது உங்களுக்கு இனிச்சுது, இப்படிலாம் கேள்வி கேட்பான். புரியுதா உங்களுக்கு? கேட்டுட்டு தான் அவன் வந்து நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவான். நாடாளுமன்றத்தில் ஸ்மூத்தாக கொண்டு போய்க்கிடுவான். அப்போ ஏமாற்றுவதற்கு ஒரு வழியாக இந்த இடைத்தேர்தல்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் திமுகவினுடைய பாதிப்பு. திமுக இந்த விஷயத்தில் தெளிவாக காய்களை நகர்த்துகிறது. இருக்கிற சிஸ்டத்தில் நீ வச்சிருக்கிற பெட்டி நீ என்ன வச்சிருக்கிற, இந்த பெட்டிகளுக்குள்ளேயே நீ சரியா பயன்படுத்திருக்கியா, சரியா வச்சிருக்கிறியா, சீலுக்கு சரியா குத்திருக்கியா, அப்ப ஏன் சீல் உடைக்கப்பட்டிருக்கிறது? இந்த கேள்விகள் எல்லாம் அவங்க கேட்கறாங்க. இப்போ லீகலா எதை செய்ய முடியுங்கிற இடத்துல இருந்து பாசிபிள் வேல இருந்து போறதுனால திமுகவினுடைய போராட்டம் என்பது வெற்றி இலக்கை நோக்கி நகருது. இப்ப நான் சொல்றதுக்கு ஒரு குற்றச்சாட்டு. இப்ப ஏன் நான் சொல்றத உடனே அதை சட்டப்படி அதை மூவ் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்க வாயில வந்ததை பேசிங்கம்பாங்க. ஆனால் திமுக செய்வது என்பது குறிப்பான ஒரு அடி. இது ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்குகிற இந்த வாக்குப்பட்டியின் மேல் விழுந்திருக்கிற முதல் சரியான அடி. இதை திமுக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். வெற்றி நம் பக்கம் இருக்குங்க என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.